ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ரிப்போர்ட்டர் பணியிடங்கள் வந்து நிரப்புவதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த பணியிடங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா 54 பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பணியிடங்களை வந்து நிரப்புவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாள் தான் வந்து கால அவகாசம் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 15/4/2024 அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணால், இதுவே விண்ணப்பிக்காதவங்க வந்து பார்த்திங்கன்னா உடனே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு காவல்துறையில் ஏற்படும் காலி பணியிடங்கள் உரிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அவ்வப்போது நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2ஆம் நிலை காவலர், சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் உரிய அறிவிப்புகளை வெளியிட்டு தேர்வு மூலமாக தகுதியான விண்ணப்பதாரர்களை தேர்வு செய்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பு வரும் ஜூன் மாதம் வெளியிடப்படும் என்று அண்மையில் அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த நிலையில் தமிழ்நாடு காவல்துறையில் காலியாக உள்ள ஜூனியர் ரிப்போர்ட்டர் பணிகளை நிரப்புவதற்கு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கடந்த மாதம் வெளியாகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கனாக்கா 54 பணியிடங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பணியிடங்களுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு என்ன அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரசு தொழிற்கல்வி தேர்வில் ஆங்கிலம் தட்டச்சு ஹையர் சீனியர் கிரேட் முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணி தொடர்பான சுருக்க எழுத்து அறிவும் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ஹேண்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா வயது வரம்பை பொறுத்த மட்டிலும் 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதில் வந்து ரிலாக்ஸேஷனை கொடுத்துருக்காங்க. அதாவது எம்பிசி, பிசி உள்ளிட்ட பிரிவினருக்கு வயது வரம்பில் 2 ஆண்டுகள் தளர்வு உண்டு. எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு வயது வரம்பில் 5 ஆண்டுகள் தளர்வு உண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 37 வயது வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்கேல் வந்து 36,200லேருந்து 1,14,800 வரலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஸ்கேல் வந்து கொடுக்கத்தா சொல்லியிருக்காங்க. தேர்வு முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் திறன் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். திறன் தேர்வை பொறுத்தவரை விண்ணப்பதாரரின் டைப்ரைட்டிங் திறனை அறிந்து கொள்வதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க வரும் 15/4/2024 கடைசி நாள் இன்னும் 2 நாளே உள்ளது. போதுமான கல்வி தகுதியும் ஆர்வம் உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலமாக விரைவில் விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்க கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் வரீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை 15/4/2024 ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.